அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் 5 ஹதீஸ்கள். இந்த குழுமம் சார்பாக நம்ம தினமும் 5 ஹதீஸ்களை அல்லாஹுடைய கிருபையை கொண்டு படித்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 426லேருந்து 430 வரை உள்ள ஹதீஸ்களை படித்து தெரிஞ்சுக்கலாம். 426வது ஹதீஸ். நய வஞ்சகர்களுக்கு இஷா மற்றும் ஃபஜ்ரு தொழுகைகள் பெரும் சுமையாக உள்ளன. அவை இரண்டிலும் எவ்வளவு நன்மை உள்ளது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டால் நடக்க முடியாவிட்டாலும் தவழ்ந்தபடியாவது வருவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு புகாரிலையும் முஸ்லீம்லையும் இடம்பெற்று இருக்குது. 427வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பார்வையற்ற ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை பள்ளிக்கு அழைத்து செல்ல ஒரு வழிகாட்டி இல்லை என்று கூறினார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சலுகை அளித்து விட்டார்கள். அவர் திரும்பி சென்றபோது அவரை மறுபடியும் அழைத்தார்கள். பின்னர் தொழுகைக்கான பாங்கை நீ செவியேற்கிறாயா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அவர் ஆமாம் என்று பதிலளித்தார். அப்படியானால் அதற்கு பதிலளி, பள்ளிக்கு வா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸு முஸ்லீமில் இடம்பெற்று இருக்குது. 428வது ஹதீஸ். பாங்கை கேட்டுவிட்டு தவிர்க்க முடியாத காரணமின்றி எவரேனும் பள்ளிவாசலுக்கு வரவில்லை எனில் அவருக்கு தொழுகை இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸு இப்னு மாஜா, தாரா குத்னி, இப்னு ஹிப்பான் மற்றும் ஹாக்கிமில் இடம்பெற்றிருக்குது. இது முஸ்லீமுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஹதீஸாகும். இருப்பினும் சிலர் இதை மௌகூஃப் என்னும் தரத்தில் உள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 429வது ஹதீஸ். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஃபஜ்ர் தொழுதேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்தபோது தொழாமல் 2 மனிதர்கள் நின்றிருந்தார்கள். அவர்கள் இருவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து வரச் சொன்னார்கள். அவர்கள் இருவரும் இதயம் படபடுத்தவர்களாக பயந்த நிலையில் வந்தார்கள். அவர்கள் இருவரிடமும் எங்களுடன் தொழ எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அவ்விருவரும் நாங்கள் எங்கள் இல்லத்தில் தொழுதுவிட்டோம் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இருவரும் இவ்வாறு செய்யாதீர்கள். நீங்கள் இருவரும் உங்களது இல்லங்களில் தொழுதுவிட்டு வந்த பின்பு இமாம் தொழுவதை காண்பீர்களாயின் அவருடனும் தொழுது கொள்ளுங்கள். அது உங்கள் இருவருக்கும் உபரியானதாம், அதாவது நஃபிலாகிவிடும் என்று கூறினார்கள் என யத்தீப்னு அல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு அஹ்மத், அபுதாவுத், நசாயி மற்றும் திர்மிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இது இப்னு ஹிப்பான் மற்றும் திர்மிதியில் சஹீஹ்ங்கிற தளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இங்கு அஹ்மதுடைய வாசகம் இடம்பெற்று இருக்குது. 430வது ஹதீஸ். பின்பற்றுவதற்காகவே இமாம் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் தக்பீர் கூறும்போது நீங்களும் தக்பீர் சொல்லுங்கள். அவர் தக்பீர் கூறாதவரை நீங்களும் தக்பீர் கூறாதீர்கள். அவர் ருக்கு செய்யும்போது நீங்களும் ருக்கு செய்யுங்கள். அவர் ருக்கு செய்யாதவரை நீங்களும் ருக்கு செய்யாதீர்கள். அவர் சமியல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொல்லுங்கள். அவர் உட்கார்ந்து தொழும் பொழுது நீங்களும் உட்கார்ந்து தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு அபுதாவுதில் இடம்பெற்றிருக்குது. மேலும் புகாரிலையும் முஸ்லீம்லையும் இடம்பெற்றிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து இணைந்திருங்கள். தினமும் 5 ஹதீஸ்களை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.